ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நம. ரிஷபம் ராசிக்கான தை மாத ராசி கட்டம். உங்கள் ராசியிலே குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கடகத்திலே கடகத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்ற சந்திரன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான தனுசிலே புதன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மகரத்திலே லக்கினம் மற்றும் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் மற்றும் சனி இந்த 2 கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். ரிஷபம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 1, 3, 4 மற்றும் 9, 10, 11 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசி இடமான ரிஷபத்திலே குரு 1ஆம் பாவகம் இயங்குவதனாலையும் ஜென்மத்தில் குரு நிற்பதனாலையும் இவ்வளவு காலங்களாக உங்களுக்கு மனக்குழப்பம் மனக்கலக்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு அல்லாட்டமான சூழ்நிலை. அதாவது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை செஞ்சால் சரியாக வருமா அதை செஞ்சால் சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்திருப்பீங்க. இந்த ஜென்ம குரு எப்போவுமே பாதிப்பு தரக்கூடிய அமைப்பையே காட்டுது. மனதில் ஒரு கலக்கம் மனோபலம் அப்படியே குறைந்து காணப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு 3ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்திலே சந்திரன் பூரண சந்திரனாக முழு பௌர்ணமி சந்திரனாக முழு ஒளியோடு இருக்கிறார். அதனால் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தைரிய வீரியஸ்தானம். எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலாக இறங்கி செயல்படக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அனைத்திலும் உங்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். இது எல்லாத்திலுமே மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தான். இப்போது வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய வேலையாட்கள் விசுவாசமாகவும் உங்களுக்கு சாதகமான நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உழைப்பும் தருவார்கள். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வேலைக்கு நல்ல ஒரு கௌரவத்தையும் மதிப்பும் கூட்டித்தரக்கூடிய வகையில் அவர்களுடைய ஒத்துழைப்பும் வேலையும் இருக்கும். இதன் காரணத்தினாலே உங்களுக்கு உத்தியோகத்திலே உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய யோசனைகள் எண்ணங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய யோசனைகளும் எண்ணங்களுமாக இருந்து அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அமைப்பை தரும். இந்த 3ஆம் பாவகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகம் இயங்குது. இந்த 4ஆம் பாவகம் சுகஸ்தானம். இந்த 4 கூடைய அதிபதியான சூரியன் சிம்ம சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே. அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு 4ஆம் இடமான அமைப்பு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது வீடு மனை வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இவ்வளோ நாளையும் உங்களுக்கு செலவுகள் கலக்கங்கள் பிரச்சனைகள் இந்த வண்டி வாகனங்களுக்கும் விரைய செலவுகள் அது மட்டும் இல்லாமல் நினச்ச நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு பிரயாணம் செய்ய முடியாத அளவுக்கான ஒரு தடை பிரச்சனைகள் இதெல்லாம் சந்தித்து வந்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த தை மாதத்தில் மாறிடும். 4 கூடையவன் 9ல் இருப்பது அதையும் உங்களுக்கு யோக பலன் தரப்போகிறது. இந்த பழைய வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு. அதே போல் கல்வியிலேயும்
மேற்படிப்புக்காகவும், அதாவது ஒரு டிகிரி படிக்கணும் அல்லது வேறு ஏதாவது துறையில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க, படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கலக்கமான அமைப்பு இருந்திருக்கும். இதை முடித்து விடுவோமா, இதில் வெற்றி பெற்று விடுவோமா என்கிற கலக்கம் இருந்திருக்கும். அதுவும் இனி மாறிடும். அந்த கல்வியிலும் நல்ல ஒரு சிறப்பான யோக பலன், முன்னேற்றமான பலன்களை தரப்போகிறது. பிரயாணங்கள் தடை தாமதமும் இருக்காது. பிரயாணம் நீங்கள் எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியாகவே முடியும். இந்த முயற்சியில் திருமண காரியங்களை நீங்கள் மே மாதம் வரைக்கும் ஒத்தி போடுவது நல்லது. சுப காரிய நிகழ்ச்சிகளை நடத்தலாம். ஆனால் திருமணம் சம்பந்தமான காரியங்கள், உங்களுக்கு திருமணமாக இருந்தால் திருமண வயதில் உள்ளவர்கள் அந்த திருமணத்தை குரு பெயர்ச்சி வரைக்கும் தாமதித்து அதன் பிறகு நீங்கள் திருமணம் செய்வது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும். அதற்கு முன்பாக செய்வது அது உங்களுக்கு திருமணத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி திருமணத்திற்கு பிறகும் கூட ஒரு நல்ல சுக பலன் தராத அமைப்பை காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா திருமணம் செய்வது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், தந்தைக்குரிய ஸ்தானம், மேலும் புண்ணிய ஸ்தானம்னு சொல்லலாம். அதாவது பூர்வீக புண்ணியங்கிறது 5ஆம் இடம். ஆனால் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் உங்களுக்கு நிறைய பிரயாணங்களை தரும். அதுவும் எப்படிப்பட்ட பிரயாணம்னா, கோவில்களுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணங்கள், அதாவது ஒரு மகான்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மகான்களின் ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குருவை சார்ந்த சேவைகள், குருவினால் உபதேசம் கிடைக்கப் பெறுவது, இது மாதிரியான நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுது. அது அந்த 9ஆம் இடத்திலே சூரியன் சுயசாரம் வாங்கி நிற்பதும் ஒரு யோக பலன்தான். அரசு சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு ஏதாவது நிலுவையில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல யோக பலன்களையும் தரும். அதே நேரத்தில் நிறைய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய, தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பலன்கள் நிறைய காட்டுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகம். இந்த 10லே சுக்கிரனும் சனியும் இணைவு பெற்று நிற்கிறது. இந்த 2 கிரகங்களும் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவின் சாரம். அப்போது இந்த குருவின் சாரம் வாங்கியிருப்பது அந்த 10க்கு 2க்கும் 9க்கும் உடையவனான உங்களுக்கு குரு பகவான் சாரத்தை வாங்கி நிற்பதனால், குரு இயற்கையில் சுபகிரகம். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே அதிலேயே இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வியாபாரத்திலே விறுவிறுப்பான ஒரு நிலை, நல்ல வியாபாரம் நடந்து நல்ல ஒரு பண வரவு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்திலே புது வியாபாரம் தொடங்குவது, புது தொழில் அமைப்பது, இல்லது புதிதாக ஒரு வேலைக்கு முயற்சி செய்து அந்த வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் கிடைப்பது, இது எல்லாமே இந்த காலகட்டத்திலே நடக்கும். 11ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 11லே ராகு. இந்த ராகு என்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி சாரம் வாங்கியிருக்கிறது. 11ல் ராகு இருப்பது யோக பலனை தரும். எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். அதாவது இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அல்லது ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யோகமான காலம். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படக்கூடிய யோகத்தையும் இந்த காலகட்டம் தரும். இந்த ராகுவினால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நல்ல யோக பலனே கிடைக்கும். அதாவது ஒரு வியாபாரம், தொழில், அது மட்டுமல்ல உத்தியோகம், மேலும் குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை, இந்த உயர் பதவியை, உயர் பட்ட படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆராய்ச்சி கல்வி, இது மாதிரியான கல்வியில் ஈடுபடுபவர்களுக்கு, அதிலே படித்து கொண்டிருப்பவர்களுக்கு
அதை முடித்து வெற்றிகரமாக வெளியேறக்கூடிய ஒரு யோகத்தையும் தரும். இந்த 11ஆம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானத்தையும் குறிக்கும். லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த லாபம் என்பது பல வழிகளில் வந்து சேரக்கூடிய அமைப்பு. ஒரு தொழில் மட்டுமல்லாமல் பல தொழில்கள், பல வியாபாரங்களை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பையும் தரும். பல வழிகளிலும் உங்களுக்கு பணவரவு, லாபம் கிடைக்கப்பெறும். இதுவரையிலும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு இந்த ராகு பகவான் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய முடிவை எடுக்க வைப்பார். நீங்கள் எடுக்கிற முடிவும் தவறாக போகாது, அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தவறாக போகாது. அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது. அது மட்டுமல்ல, நண்பர்களால் உங்களுக்கு வருமானம், நண்பர்களால் உதவி, போட்டி பந்தயங்கள், விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், இந்த நடனம் மற்றும் இந்த பாடல் போன்ற இதிலே கலந்து கொண்டு அதிலேயும் வெற்றி, பரிசு, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கப்பெறும். போட்டி பந்தயங்களிலுமே வெற்றி பெற்று பரிசுகளை குவிக்கக்கூடிய அமைப்பை தரும். இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, இந்த விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, அனைவருக்கும் நல்ல வெற்றியும் நிறைய கௌரவமும் நிறைய பரிசுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன, புத்தி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நமः.